அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். புனித தலங்களுக்கு யாத்திரை செய்வதை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு தலத்திற்கும் தனித்தனியே ஒரு வரலாற்று சிறப்பும், இறைவன் அந்த தலத்திலே எப்படி எழுந்தருளி என்ன அடியாருக்கு எந்த விதத்தில் அருள் தந்தார் என்பதையெல்லாம் சிந்தித்துத்தான் ஒவ்வொரு தல யாத்திரையையும் நம்முடைய ஆன்றோர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். எந்த புண்ணிய தலத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு புனித தீர்த்தம் இருக்கும், அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறை வடிவம். அதனால தான் இந்த மூன்றையும் மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்று இதை சொல்லுவார்கள். ஒரு தலம் என்றால் அந்த தலத்திற்கு தீர்த்தம், அந்த தீர்த்த கரையிலே இறைவன். இந்த மூன்று பேரையும் தரிசித்து வர வேண்டும். இந்த மூன்றையும் விதிப்படி செய்பவர்களுக்கு நல்ல பக்குவம் ஏற்படும். காரணம் என்னவென்றால், இப்படி சென்று இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு இறைவன் தரும் பரிசு என்ன தெரியுமா? நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை வடிவம் வெளியே எதிரே தோன்றி ஆச்சாரியராக வந்து, ஒரு குருநாதராக வந்து நமக்கு தக்க நேரத்தில் அறிவுரைகளை கொடுத்து நெறிப்படுத்துவார். அப்படியான தலயாத்திரைகளில் புனித தீர்த்தத்தில் மூழ்கி அந்த இறைவனை வழிபட்டு வருகிறோம். அந்த தலங்களில் பல்வேறு அமைப்புகளில் வெவ்வேறு நிலைகளில் ஒவ்வொரு தலத்திற்கும் தனிச்சிறப்பு இருந்தாலும், தமிழகத்தில் திருக்குடந்தை, குடமூக்கு என்றெல்லாம் அழைக்கப்படும் கும்பகோணம் திருத்தலத்தில் இறைவன் பல வடிவங்களில் எழுந்தருளி இருக்கிறார். கும்பகோணத்தினுடைய சிறப்பே அங்கே பாடல் பெற்ற சிவத்தலங்கள் நிறைய உண்டு. அதே போலே அந்த தலத்தின் தொன்மையை காண்பித்து கொடுக்கும் விதமாக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட விண்ணகரங்களில் ரொம்ப அழகான ஒரு திருத்தலமாக இன்றைக்கு இறைவன் அங்கே சார்ங்கபாணி என்று அழைக்கக்கூடிய அந்த திருத்தலமும் உண்டு. ஓங்கி உயர்ந்த அந்த கோபுரத்தும் அவ்வளவு கம்பீரமாக நிற்கும். அந்த கோபுரத்தின் மேலேயே சார்ங்கா 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 என்று பார்த்தவுடன் நீங்கள் இறைவனை அவர் பெயரை சொல்லி அழைக்கும் விதமாகவே அந்த பெரிய அலங்கார மின் விளக்குகள் எல்லாம் அங்கே அமைத்திருப்பார்கள். அந்த இறைவனை நாம் பேச்சு வழக்கிலே சாரங்கபாணி சாரங்கபாணி என்று அழைக்கிறோம். வாஸ்தவத்தில் அவரை சாரங்கபாணி என்று சொன்னால் கையிலே மானை வைத்திருப்பவர் என்று பொருளாகும். ஏன்னா வடமொழியில் சாரங்கம் என்றால் மான். சிவபெருமான் தான் மானை கையிலே சுமந்திருப்பார், மானேந்தியாக இருப்பார். இந்த இடத்தில் அவருக்கு பெயர் சார்ங்கபாணி. அந்த இடத்திலே சாரங்கம் என்று சொல்லாது அதை சார்ங்கம் என்று சொல்லணும். அப்பத்தான் அது திருமாலினுடைய வில்லை குறித்து வரும். சாரங்கம் என்பது மான், சார்ங்கம் என்பது அந்த வில். ஆனால் இவரை சார்ங்கபாணி என்பார்கள். அந்த வில்லை எப்போதும் கையில் ஏந்தியபடி காட்சி தருவக்கூடியவர். இந்த திருநாமம் அந்த தலத்திலே உற்சவருக்கு ஏற்பட்டிருந்தாலும் ஆழ்வார்கள் அங்கே ஈடுபட்டு பாடிய பதிகங்களில், அதிலும் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் மிக அழகான ஒரு திருநாமத்தை சொல்லி பாடுகிறார். ஆறாவமுதன் என்பது அந்த பெருமானுடைய பெயர். ஆழ்வார் பாடும்போது, ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெருமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் என்று பாடுகிறார். நீ அந்த கோலம் கிடந்த கோலத்திலே அந்த சந்நிதி முழுக்க ஆக்கிரமித்து அத்தனை பெரிய திருவுருவோடு நீ பாதாதி கேசமாக அந்த கிடந்திருக்கும் கோலத்திலே அத்தனை தூரம் ஈடுபட்டேன், என் மனதை உன் அன்பாகிற நீரால் கரைத்து விட்டாய் என்று கொண்டாடுகிறார் ஆழ்வார். அப்படி ஆழ்வார் இட்டழைத்த திருநாமம் ஆறாவமுதன் என்பது. அது என்ன ஆறா அமுது? அமிர்தத்தையே வாங்கி உண்டாலும் கூட ஒரு அளவிலே அது திகட்டிவிடும். ஆனால் இந்த திருமாலினுடைய சிறப்புகள் ஆழ்வார்கள் சிந்தித்த போது எத்தனை வாரி உண்டாலும் திகட்டாது, அவ்வப்போது புதிதாக இனிப்பது போலே இருந்ததாம். அதனால்தான் தீராத அமிர்தச் சுவை, அதை ஆறா அமுது என்று அழைக்கிறார்கள். உன் பேரிலே கொண்ட அந்த காதல் தீராதது, ஒவ்வொரு நாளும் அது புதிதாகவே இருப்பது போல் அப்படி காட்சி தருவதாலே அவரை ஆறா அமுதன் என்று அழைக்கிறார்கள். அந்த சிறப்பு திருநாமத்தோடே அந்த இறைவன் விளங்குகிறார். சோழர் காலத்திலே எடுத்து கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தேர் வடிவிலான கர்ப்பகிரகம். அதற்கு தேர் வடிவிலே ஏன் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இரண்டு காரணங்கள். ஒன்று, சமயச் சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் கும்பகோணம் திருத்தலத்தை பாஸ்கர க்ஷேத்திரம் என்பார்கள். பாஸ்கரன் எனப்படுவது சூரியனை குறிக்கும். சூரியன் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டார், திருமாலை வழிபட்டு. அதனால் சூரியன் என்றாலே ரதம் தானே, அவர் அந்த ஒற்றை சக்கரம் பொருந்திய தேரில் தானே வருவார். அந்த தேரையே இறைவனுக்கான அந்த திருமாலுக்கான சன்னதி போலே வடிவமைத்து அதிலே திருமாலை எழுந்தருளச் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு சமயச் சான்று. வரலாற்று சான்றாக கொண்டால் இந்த ஆலயம் 11-12ஆம் நூற்றாண்டு வாக்கிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் சோழ பேரரசர்கள் மிகவும் கொண்டாடி கட்டிய ஆலய அமைப்புகளில் ஒன்று ரதக்கோயில்கள். இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதியை ஒரு தேர் போலே நிர்மாணம் செய்வார்கள்.
இந்த கும்பகோணம் நகரத்திலேயே நாகேஸ்வரன் கோவில் என்கிற அந்த சிவாலயத்திலே இதை பார்க்கலாம். கும்பகோணத்தை தொட்டடுத்திருக்கக்கூடிய தாராசுரம் சிவாலயத்திலும் இந்த தேர் போன்ற அமைப்பை பார்க்கலாம். தில்லையிலேயும் இந்த அமைப்பு உண்டு. இப்படி ஒரு மண்டபத்தையே தேர் சக்கரங்கள் போலே கருங்கல் சக்கரங்கள் பூட்டி குதிரை, யானை முதலியவற்றை வைத்து அந்த தேரை இழுத்து கொண்டு வந்து தரிசிப்பது போலே அந்த ஆலய வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பில் இருக்கும் கருவறையில்தான் கொஞ்சம் படிக்கட்டுகளேறி மேலே சென்று பார்த்தால் இறைவன் ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் என்று ஆழ்வார் பாடியபடி கிடந்த அந்த கோலத்திலே அந்த கருவறை முழுக்க தன்னுடைய அந்த வியாபகத்தை காண்பிப்பது போலே திருமால் அதனுடைய ஒரு கையை சிரசிற்கு வைத்துக்கொண்டு அழகாக கிடந்த கோலத்தில் காட்சி தருவார். அவருடைய திருமுடி அருகேயும் திருவடி அருகேயும் 2 பெண் தெய்வங்கள் மண்டியிட்டு கைகூப்பி இறைவனை வணங்கிய நிலையில் இருப்பார்கள். அவர்கள் இருவரையும் கங்கை மற்றும் காவேரி என்று அழைக்கிறார்கள். மாசி மக விழா இந்த கும்பகோணம் நகரத்திலே சிறப்பாக நடைபெறுமே. அதிலே கங்கா நதி முதலிய பல்வேறு புண்ணிய நதிகளும் கும்பகோணத்திற்கு வந்து அங்கே அந்த மகாமக குளத்திலே நீராடுகின்றன என்பது சிறப்பு. அப்படி நீராடிய கங்கை இந்த 6ஆம் அமுதனை வழிபட்டாளாம். அதனால் அவருடைய திருவடி அருகிலே காவேரி அம்மனும் திருமுடி அருகிலே கங்கை அம்மனுமாக அங்கே இறைவனை வணங்கிய கோலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை இந்த ஸ்தலத்திலே பார்க்கலாம். தாயார் கோமளவல்லி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்க இந்த தனிக்கோயில் நாச்சியார் அத்தனை அழகான திருவுருவம். இந்த ஆலயத்தில் 2 முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று திருமழிசை ஆழ்வார் என்று அழைக்கப்படும் ஆழ்வார். ஆழ்வார்கள் பிறந்த வரிசையிலே 4ஆமவராக கொண்டாடப்படுபவர். சென்னையை எடுத்திருக்கக்கூடிய திருமழிசை தலத்திலே பிறந்தார். அவர் நல்ல யோகம் கைவரப் பெற்றவர். உள்ளுக்குள்ளே உரைபொருளான திருமாலை யோக தசையிலே இருந்து கண்டவர். அவர் செய்த பல யாத்திரைகளில் இறுதியாக அவர் வந்து சேர்ந்த நகரம்தான் கும்பகோணம். இந்த திருக்குடந்தை நகரத்திற்கு வந்தார். நேரே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் திருவுருவை தரிசிக்க அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். ஆழ்வார் வரக்கூடிய அந்த சிறப்பை திருமாலும் காண வேண்டி அங்கே காத்திருந்தார். ஆழ்வார் அருகே வந்து நின்றதும் அவருடைய அந்த கிடந்த கோலத்தை பார்த்தார். எல்லா உலகையும் காக்க வேண்டியது உங்கள் கடமை. ஒரு பிறப்பிலே ராமனாகவும் கண்ணனாகவும் இந்த பல இடங்களுக்கும் கால் சுவடு பதிய நடந்தெல்லாம் சென்றீர்கள். இப்போது ஏன் நீங்கள் இப்படி சயனக்கோலத்திலே இருக்கிறீர்கள்? நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாலம் ஏனமாய் இருந்தமை குலுங்கவோ என்று ஆழ்வார் கேள்வியாக கேட்கிறார். அந்த பாடலிலே வரக்கூடிய ஓகாரம் எல்லாம் அதனாலோ என்று பொருள்பட. ராமாவதார காலத்திலே அயோத்தியிலிருந்து தொடங்கி இலங்கை வரையிலும் நடந்து சென்று வந்தீர்களே, அந்த கால்கள் நொந்து விட்டனவா? அல்லது வராகவதாரம் எடுத்த போது இந்த பூமியை உள்ளே சென்று சுமந்து வருவதற்காக அந்த ஆழ்ந்த அந்த கடலிலே குதித்து உள்ளே சென்றெல்லாம் வந்தீர்களே, அந்த நோவினால் ஏற்பட்ட இளைப்போ? எதனாலே இப்படி நீங்கள் கிடந்திருக்கிறீர்கள் என்று பாடினார். இதை கேட்ட திருமால் அந்த தமிழுக்கு கட்டுப்பட்டு ஆஹா, ஆழ்வார் பாடிய அந்த பாடலிலே திருமாலும் கரைந்து போய் எழுந்து நிற்க முயன்றாராம். இந்த ஆலயங்களிலே வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் அந்த நிலையிலே தான் எப்போதும் இருக்கும். அது பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த திருமாலினுடைய வடிவம் ஆழ்வார் பாடிய அந்த பாடலிலே தானும் மயங்கி, ஆழ்வார் ஏன் இப்படி கிடக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உங்களுக்காக எழுந்து அமர்கிறேனோ அல்லது நிற்கிறேனோ என்ற எண்ணத்தோடோ எழுந்து அப்படி நிற்க முயற்சி செய்தாராம். ஆழ்வார் பார்த்தவர் பதறிப்போனாராம். ஐயா, நீங்கள் கிடந்த கோலமே மனதை அப்படியே உங்கள் பேரிலே அன்பை வாரி பொழியும்படியாக இருக்கு. அத்தனை பேரும் காண நீங்கள் எழுந்து உட்கார்ந்து விட்டால் இன்னும் நிறைய கண்ணூறு பட்டுவிடும், கண்ணெச்சில் பட்டுவிடுமே. பார்த்தவர்கள் ஆஹா என்ன அழகு என்று சொல்லிவிட்டால் உங்கள் திருமேனி வாடிவிடும். திருமால் வைணவர்களுக்கு முழுமுதற் பொருளாக இறைவனாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அந்த இறைத்தன்மைக்கே கண்தொஷ்டி எல்லாம் வருமா? யாராவது கண் வைத்து விட முடியுமான்னு பார்த்தா அதுதான் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. அப்படித்தான் இறைவன் அவர் செய்த செயல்களெல்லாம் கூட பார்த்தவர்கள் அவர் பேரிலே கண் வைத்து விட்டால் இறைவன் திருமேனிக்கு ஒரு நோவு வந்து விடுமே என்று அவர்கள் எப்போதும் பயப்படக்கூடிய ஒரு அன்பு நிலை. அதனால் ஆழ்வார் சொன்னாராம், அப்படியே இருக்க வேண்டும், வாழி கேசனே என்று பாடுகிறார். நடுங்க ஞானம் ஏனமாயின்னு சொன்னேனே, அந்த பாசுரத்தின் முடிவிலே வாழி கேசனே என்று வாழ்த்தினார். ஐயா, நீங்கள் நெடுதூழி காலம் வாழ வேண்டும். மறுபடியும் அவர்கள் தன் பரம்பொருளாக பார்க்கக்கூடிய வடிவத்திற்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தனுமான்னு கேட்டால் அதைத்தான் வைணவர்கள் மங்களாசாசனம் என்பார்கள். ஆழ்வார்கள் மனமுவந்து அந்த எம்பெருமானை அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த இறை வடிவை பாடி நீங்கள் நெடுதூழி காலம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தும் அளவிற்கு ஒரு மனபாவம். அந்த பாவத்திலே வாழி கேசனே என்று கொண்டாடினார். ஆழ்வாருக்காக எழுந்த திருமால் ஆழ்வார் சொற்கேட்டு மறுபடியும் கிடக்க வேண்டும்.
ஆனால் இந்த வரலாற்று நிகழ்ச்சி என்றும் அப்படியே நிலைத்திருக்க வேண்டி எழுந்தாற்போலே கிடந்த கோலத்தில் இருக்கிறார். முழுவதுமாக எழுந்தமர்ந்திருக்க மாட்டார். அதே நேரத்தில் முழுக்க சயனமும் கிடையாது. சற்று கையை ஊன்றி எழுந்த கோலத்திலே இப்படி காட்சி தருவார். அதற்கு உத்தான சயனம் என்று பெயர். அந்த நிலையிலே ஆறாவமுதப் பெருமாள் திருமழிசை ஆழ்வாருக்காக செய்த சிறப்பு. அப்படி கொண்டாடிய திருமழிசை ஆழ்வார் அந்த தலத்திலேயே பலகாலம் யோகத்தில் இருந்து இன்றைக்கும் கும்பகோணத்திலேயே சாத்தார வீதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வீதி, அங்கே நிறைய பூக்கடையெல்லாம் இருக்கும். அதற்கு நடுவிலே தான் திருமழிசை ஆழ்வாருக்கு சன்னதியே. அது அவருடைய திருவரசாக கருதப்படுகிறது. யோக தசையிலே அங்கேயே இருந்து தன் பூத உடலை திறந்து அங்கே போய் அவர் இறைவனோடு கலந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சம்பவம். இரண்டாவது, நாதமுனிகளுடைய காலத்திலே அவர் காட்டுமன்னார்குடியில் அவதரித்த வைணவ ஆச்சாரியர் கும்பகோணத்திற்கு வந்து இந்த ஆறாவமுதப் பெருமாளை வழிபட நின்றபோதுதான் மேலை நாட்டிலிருந்து வந்த வைணவர்கள் நம்மாழ்வார் பாடிய அந்த திருவாய்மொழி பாசுரங்கள், ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே என்று தொடங்கக்கூடிய அந்த திருவாய்மொழி பாசுரத்தை அங்கே இறைவன் முன்பாக இசையோடு விண்ணப்பம் செய்தார்கள். அதில் இருக்கக்கூடிய தமிழ்ச் சுவையிலே நாதமுனிகள் ஆழங்கால் பட்டு, ஆகா, தமிழால் இறைவனை கொண்டாடினால் எத்தனை அமுதமாக தித்திக்கிறது என்று அதிலே லயித்து மனமுருகி நின்றார். அவர்களை உடனடியாக சென்று அவர்கள் திருவடிகளிலே விழுந்து வணங்கி, ஐயா, இந்த பாசுரங்கள் எல்லாம் நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? யார் பாடிய பாடல்கள் இது? இன்னும் நிறைய உண்டா என்று பல கேள்விகளை முன்வைக்கிறார். அந்த வைணவர்களோ, ஐயா, மன்னித்து விடுங்கள், எங்களிடம் வழக்கிலே இந்த 11 பாசுரங்கள் இருக்கின்றன. அந்த 11 பாசுரங்களை நாங்கள் இங்கே பாடினோம். ஆனால் அந்த 11 பாசுரத்தின் இறுதி பாசுரத்திலே அந்த குறிப்பை சொல்லும் போதே குருகூர் ஷடகோபன் என்று ஒரு திருநாமம் வருகிறது. ஆழ்வார் திருநகரி என்பதுதான் திருக்குருகூர். அங்கே சென்று ஷடகோபன் என்ற திருநாமத்திலே இறைவன் பேரிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர் 1000 பாடல்கள் என்று வேற சொல்லியிருக்கிறார். குழலின் மலியச் சொன்ன 1000 இவைபத்தும் என்பதினாலே இதிலே 1000 பாடல்கள் உண்டு என்று அறிகிறோம். நீங்கள் அங்கே சென்று கேட்டால் கிடைக்கலாம் என்று சொன்னார்கள். அதை கேட்டுத்தான் நாதமுனிகள் கும்பகோணத்திலிருந்து ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரிடம் வேண்டி 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பெற்றார் என்று அறிய முடிகிறது. அதனால் கும்பகோணம் ஆறாவமுதப் பெருமாள் அருளால் தான் 4000 திவ்ய பிரபந்தம் வைணவடியார்கள் இன்றும் கொண்டாடும் விதமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பையும் பார்க்கலாம். இப்படி 2 முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் வைணவ சமய வரலாற்றிலே 2 அந்த சம்பவங்களும் இந்த ஆலயத்தில் இறைவன் முன்பாகத்தான் நடந்தன. கருங்கல் கட்டுமானமான அந்த கருவறையை சுற்றி வரும்போது திசைக்கும் ஒவ்வொரு பக்கமும் கருங்கல் சக்கரங்களும் யானைகள்லாம், இந்த யானையும் குதிரையும் அவசியம் நின்று கொஞ்ச நேரம் அதை ரசிக்க வேண்டும். என்றோ யாரோ பேர் தெரியாத சிற்பி ஒரு 900 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோட்டமாக அதை செதுக்கி வைத்திருக்கிறார். அதே போல இந்த ஆலயத்தில் 2 வாசல்கள் உண்டு. ஒரு பக்கம் தட்சிணாயன வாசல் என்றும் மற்றொரு பக்கத்தை உத்தராயண வாசல் என்றும் சொல்லுவார்கள். இந்த ஆலயம் சூரியன் வழிபட்ட தலம் என்று சொன்னேன் அல்லவா? சூரியன் அப்படியே இருக்கும் நிலையிலே அவருடைய கோடு வடதிசைக்கும் தென் திசைக்கும் ஆண்டின் 6 மாதங்கள் மாறுகின்றன. மகர சங்கராந்தி என்று தைத்திருநாள் முதல் நாளையும் ஆடி மாதத்தினுடைய முதல் நாளை தட்சிணாயன புண்ணியகாலம் என்றும் கொண்டாடுகிறோமே, அந்த 2ம் சூரியன் வடக்கும் தெற்குக்குமாக திசை சற்று சாய்ந்து இருக்கக்கூடிய பகுதி, பூமி பந்து சூரியனிடமிருந்து சாயக்கூடிய அந்த அமைப்பிலே வடக்கும் தெற்குமாக சூரியனுக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய காலம். அப்படி 6 மாதம் உத்தராயணத்திலே ஒரு பக்க வாசல் வழியேயும் ஆடி மாதம் முதல் நாள் தொடங்கி மார்கழி மாதம் கடைசி நாள் வரையில் தட்சிணாயன வாசல் வழியேயும் அந்த வாசலை திறந்து அதன் வழியே மட்டும் சென்று இறைவனை வழிபட்டு வரக்கூடிய அமைப்போடு கூடி இருக்கக்கூடிய தலம். மாசி மகவிழா இங்கேயும் இந்த ஆலயத்தின் பொற்றாமரை குளத்திலே கம்பீரமாக இன்று வரையிலும் விமர்சையாக கொண்டாடப்படுவதை பார்க்கலாம். புனித தலங்களின் வரிசையிலே கும்பகோணம் தலத்தை சிந்தித்தபடியே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.